शमयति शकुन्ताधिप इव ज्वरप्लुष्टान् दृष्ट्या सुखयति सुधाधारसिरया। ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஓம் ஸ்ரீ ஹிமகர சிலாமூர்த்தையே நமக. சௌந்தர்யலகரி ஸ்லோகம் 20. இது என்ன சொல்கிறதுன்னு பார்த்தாக்க, தாயே, உனது திருமேனியிலிருந்து வெளிப்படும் கிரணங்களாகிய அமிர்த ரசத்தை அள்ளி வீசுகிறாய். நீ சந்திரகாந்த சிலையால் செய்யப்பட்ட பிரதிமை போன்றவள். அத்தகைய உன்னை தியானம் செய்பவன் கருடனைப் போல பாம்புகளின் கர்வத்தை அடக்குவான். தன் பார்வையாலேயே ஜுரத்தால் வருந்துபவர்களை குணமடையச் செய்வான் அப்படின்னு சொல்கிறது. இது எப்படி ஜபம் செய்யணும்னு கேட்டாக்க, காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 25 நாட்கள் தினந்தோறும் 1000 தடவை ஜபம் செய்ய வேண்டும். அப்படி ஜபம் செய்தால் தீராது என முடிவு செய்த விஷஜ்வரமும் நீங்கும். பூரான் செய்யான் முதலான விஷ ஜந்துக்கள் தீண்டியதால் ஏற்பட்ட வியாதிகளும் நீங்கும். திருஷ்டி தோஷத்தால் ஏற்பட்ட தீங்குகளும் நீங்கும். அப்படி இதற்கு நிவேதனமாக பால் மற்றும் பாயசம் நிவேதனம் செய்ய வேண்டும். இந்த முறையை பயன்படுத்தி அனைவரும் பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.